குருப்யோ நமஹ நமோ நமஹ. சந்தியாவந்தனத்தில் மார்ஜனம் புனர்மார்ஜனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது ஏற்கனவே நான் முந்தி இந்த போஸ்டிங்கில் சந்தியாவந்தனத்தில் 5வது செஷன்லேயும் 7வது செஷன்லேயும் போட்டிருக்கேன். இந்த ததிகிரா அந்த மந்திரத்தில் டிஃப்ரெண்ட் புக்ஸில் டிஃப்ரெண்ட் அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ரிவைஸ்டு எடிஷன் மாதிரி போடலான்னு தான் இதை பண்ணுறேன். நான் பார்க்கலாம். முதல்ல மந்திரம் புனர்மார்ஜனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்மளை சுத்தப்படுத்துகிறோம். ஏன்னா நம்மளுக்குள்ளே நம்ம காயத்ரி தேவி சாவித்ரி எல்லாம் கூப்பிட போகிறோம்ல. அப்போ உடலும் மனசும் சுத்தமாக வச்சுருக்கணும். அப்புறம் நம்ம மந்திர ஜபத்துக்கெல்லாம் போகிறோம்னாலும் இது நம்மளை தகுதியுடையாக்கும். கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மந்திரம். பார்க்கலாம் இதில் என்னென்ன அர்த்தம் டிஃப்ரெண்ட் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ததிக்ராவிண்ணோ அகாரிஷம் ஜிஷ்ணோ ரஸ்வஸ்ய வாஜினக சுரபினோ முகாகரத் பிரண ஆயுகும் ஷீதாரிஷத். அப்போ ஆப்போ ஹிஸ்டாலாம் வரும், அது மார்ஜனத்தில் வரும். அது அப்புறம் பார்க்கலாம். இப்போது ததிக்ராவிண்ணோங்கிறதுக்கே நீங்கள் டிஃப்ரெண்ட் புக்கை பார்த்தா டிஃப்ரெண்ட் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா ததி அப்படின்னு போட்டு, ததினா தயிர், ஹபீம்ஷி அப்படின்னு இருக்கும். ஹபீம்ஷினா ஹவிசுகள்னால் தை மாதிரி எல்லாத்தையும் இந்த அக்னிக்கு அவிசா கொடுக்குறோம்ல, அர்ப்பணிக்கிறோம்ல, அதான் மாதிரி. கிராமத்தினா பிராப்னோத்தி. அந்த அக்னி என்ன செய்கிறதுன்னா தயிர் முதலிய எல்லா ஆஃபரிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது இல்லையா. அதனால் அவன் அடையிறதுனால இங்கே ததிகிராவுன்னா அக்னி தேவன் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ஒரு புக்கில் அக்னி தேவன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு என்ன போட்டிருக்காங்கன்னா உலகத்தை சஸ்டெயின் பண்ணி மீன்ஸ் அதை காப்பாற்றி அதை ஃபுல் உலகத்தில் அவன் வியாபித்து அதை அளக்கக்கூடியவன் அப்படின்னு இருக்குது. இன்னொரு புக்லேயும் இருக்குது. ஜெகந்தி ததத் கிராவயதி அப்படின்னு அர்த்தம். ஜெகந்தினா உலகங்களை, துதியா பக்தி பகுவச்சனம் ஜெகத் சப்தத்தோடு. ததத்துங்கிறது சத்ரு பிரத்யம், தா ரூட்டோடு. அப்போது தாங்கி கொண்டு, ஆண்டு கொண்டு. கிராவயதி அப்படின்னா வியாப்னோத்தி, ஃபுல்லாக பெருவேடு பண்ணிட்டு இருக்கான். அந்த பரமாத்மான்னு குறிக்கிறது. உலகங்களை தரித்து வியாபித்து இருக்கிறதுனால ததிகிராவான என்ன சொல்கிறாங்கன்னா பரமாத்மா அப்படின்னு சில புக்கில் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறான், தயிர் போன்ற திரவியங்களை அக்னியில் கோபம் செய்யப்படுவதனால அக்னி தான் ததிகிரா அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் இந்திரனுடைய குதிரையெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன அர்த்தங்கிறது என்ன புரிஞ்சுட்டோம்னாக்க, ஒரு பரம்பொருள், ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு நம்ம ஸ்துதி பண்ணுறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அதுதான் இம்பார்ட்டண்ட். அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சூரியன் இல்லாமல் உலகத்தில் ஒன்றுமே இல்லைல்ல. சூரியனும் அக்னியும் ஒன்று தானே. அந்த வெப்பங்கிற சக்தி, அந்த சக்தி அப்படின்னு எடுத்துக்கிறது பெட்டர். அந்த மாதிரி பாட்டபேதம் இருக்குங்கிறதுக்காண்டி தான் திரும்ப ரிவிஷனை எடுத்துக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறான், ததிக்ராவிண்ணோ அகாரிஷம் ஜிஷ்ணோ ரஸ்வஸ்ய வாஜினக சுரபினோ முகாகரத் பிரண ஆயுகும் ஷீதாரிஷத். இப்போ ததிகிராவிண்ணோ சஷ்டி விபக்தி அப்படிப்பட்டவருடைய அப்படின்னு அர்த்தம். அக்னியுடைய அல்லது பரமார்த்தானுடைய. ஜிஷ்ணோஹோ இதுவும் சஷ்டி விபக்தி. யார் ஜிஷ்ணோகன்னு ஜெயசீலஸ்ய வெற்றியுடன் விளங்குவனை, மேன்மை பொருந்தியவனுடைய. அஸ்வஸ்யனாக சர்வலோக வியாபினக எல்லா லோகங்களையும் வியாபித்து இருப்பவனை. சூரியன் இருக்கு சொல்லலாம்ல, சூரியன் சொல்லலாம், அது அவரை பரமார்த்தமும் எடுத்துக்கலாம். ஓகே. வாஜினக, வாஜிங்கிற சப்தம் புல்லிங்க சப்தம், மேஸ்குலின் சப்தம். வேகமாக உடையவனை, வேகமாக செல்லுபவனை. இப்போ இந்த வேகமாக செல்லுவனைங்கிறது அல்லது அன்னம் உடையவனைங்கும்போது பார்க்கும்போது அந்த அக்னி சூரியனுக்கு ஜாஸ்தி ரெலவன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. பரமாத்மா இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஆனால் இங்கே அன்னமுடையவனை அல்லது வேகமாக செல்வனைங்கிறது சூரியன் அப்படிங்கிறது அந்த தேவதைக்கு குறிக்கிறதுக்கு சொல்லலாம். அக்னி சூரிய தேவதனை நம்ம கொள்ளலாம்.
அப்புறம் என்ன செய்கிறோம்? அக்னேஹே, அக்னேஹேங்கிறது நம்ம சப்ளை பண்ணிக்கிறோங்க. ஏன்னா இதனால சூரியனால் ஸ்துதிம் வந்தனம் இதையும் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸ்துதினா ஸ்துதி பண்ணுறேன், நமஸ்காரம் பண்ணுறேன். அகாரிஷம் கிருதவான் அஸ்மி, அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். ஓகே, இந்த அகாரிஷம்லாம் வந்து பார்த்தோம்னா வேதத்தில் யூஸ் பண்ணக்கூடிய இது வேர்டு சாந்தசம் அப்படிம்பாங்க இது. அப்போது அப்புறம் என்ன சொல்கிறான், நம்ம இன்னும் என்ன சப்ளை பண்ணுறோம்? சக அக்னி தேவக, அந்த அக்னி தேவன் நக எங்களுடைய முகானா முகம், முகம்னா இங்கே முகம் மட்டும் இல்லை, எல்லா இந்திரியங்களும் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாத்தையும் சுரபி, சுரபினா சுத்தம், நன்மனம் பொருந்தியதாக இருக்கட்டும். எப்படின்னா என்னோட கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்லாம் அதோட விஷயங்களை கிரகிக்கும்படி பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது. அதனால் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு தகுதி உடையதாக இருக்கணும். கரோத்து பண்ணுங்கள், இந்த அக்னி தேவன் சொல்கிறோம். ஏன்னா உடம்புல அக்னி இல்லைன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா? அக்னி இருந்தால் தானே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியாக போகும். ஸோ இங்கே அக்னி இந்த சூரிய தேவனோட தாத்பரியத்தை எடுத்துக்கலாம். நக நம்முடைய ஆயுகும்ஷி, ஆயுகும்ஷினா ஆயுளை, தாரிஷத்து நல்லா வளர்க்கட்டும். பிரகஷ்டாணி உபத்ரவாணி குறியாத், உபத்திரம் இல்லாமல் நல்ல நீள ஆயுளை எங்களுக்கு அவர் கொடுக்கட்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இதுக்கு என்ன தாத்பரியம்னு பார்த்தோம்னா, பகலில் வந்து அக்னி தேவன் என்ன செய்வான்னா சூரியன்கிட்ட போயிடுவான், இரவில் என்ன செய்வான் சூரியன் வந்து அக்னிக்கு வந்துடுவான். ஸோ அந்த சூரியனோட சக்தி எங்கே இருக்குது? அந்த ராத்திரியோட அபிமானியாக இருந்தானே அக்னியில் தான் இருக்குது. அப்போ அந்த அக்னி தேவனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அவர் உடனே சந்தோஷம் அடைஞ்சு அவர் என்ன பண்ணணுன்னாக்க என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் நல்லபடியாக, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்லாம் நல்லபடியாக நீண்ட காலமாக நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணி எனக்கு வந்து நீண்ட காலமாக இந்த நல்ல அனுபவங்களை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறது. ஸோ இதனால் இங்கே சூரியன் அல்லது அக்னி தேவதைகளுக்கு பொருந்துறது, ஜாஸ்தி பொருந்துறது இந்த. அதனால எனக்கு இதை கொடுக்கணும் ஆசையாக இருந்தது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்வோம், இந்த இதுலேயே புனர்மார்ஜனத்திலேயே என்ன செய்வோம், இதுக்கு சொன்னப்புறம் திரும்ப ஆப்போ ஹிஷ்டா மயோ புவகா தான ஊர்ஜே ததாதன மகேரணாய சக்ஷசே யோவ சிவதமோ ரசக தஸ்ய பாஜ்யதேகனஹ உஷதீரவ மாதரஹ தஸ்மா அரங்கமாமவஹ யஸ்ய க்ஷயாய ஜின்வத ஆப்போ ஜனயதாச்சனஹ ஓம் பூர்புவஸ்வஹா. ஏற்கனவே இது போட்டிருக்கேன் செஷன் 5ல், ஏன்னா அதோட சேர்ந்து வர்றதுனால சொல்லியிருக்கேன். இங்கேயும் தண்ணியோட மகிமையை தான் ரொம்ப வேர்டு பை வேர்டு மீனிங் எதுக்கு 5ஆவதுல கொடுத்ததுனால நான் திரும்ப கொடுக்கலது. இதுக்கு தாத்பரியம் வந்து என்னன்னாக்கா, ஜல தெய்வங்களை வந்து நம்ம வேண்டுறோம். நீங்கள் வந்து ஜல தெய்வங்கள் தானே நமக்கு எல்லாமே. ஜலம் இல்லாமல் இருக்க முடியுமா? குளிக்கிறதா இருக்கட்டும், குடிக்கிறதா இருக்கட்டும், சரி பயிர்கள் எல்லாம் வளரணும்னாக்க அப்போ சாப்பாடு கிடைக்கிறது எல்லாத்துக்குமே அன்னங்க தானே காரணமாக இருக்குது. நம்மளுக்கு சுகத்தை தரது அது தானே, அதுதான் சொல்கிறது இந்த மந்திரம். அப்போது அப்படிப்பட்ட இந்த வாட்டர் தெய்வங்கள்லாம் என்ன செய்யணும்னா, எங்களுக்கு வந்து மகத்தான மகனதை கருவதுமான ஆத்ம ஞானத்தை எங்களுக்கு வந்து உடம்பு மட்டும் நல்லா வளர்ந்தா போகாது, மனசும் நல்லா வளரணும். அதுக்கு நீங்கள் வந்து ஆத்ம ஞானத்தை கொடுங்கோ. அப்படி எப்படி வந்து ஒரு குழந்தைகள் வந்து ஒரு குழந்தைகள்கிட்ட அம்மா வந்து அன்பாக இருந்து சின்ன குழந்தையாக இருந்தால் அதுக்கு பாலை கொடுத்து பெரிய குழந்தைகளுக்கெல்லாம் தின்பண்டத்தை கொடுக்குறாங்களோ, அதை மாதிரி நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறோ அதை மாதிரி எங்களுக்கு அந்த சந்தோஷம் எப்படி கிடைக்கும்? ஆத்ம ஞானத்தினால கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் நல்ல நீண்ட காலமாக இருந்து புத்திரங்கள் எல்லாம் பெற்று ஓகே நல்ல ஆத்ம ஞானமும் அடையணும், எங்களுடைய குலமும் வளரணும், எங்களுக்கு ஆத்ம ஞானமும் அடையணும் அப்படிங்கிறது வேண்டிக்கிறது தான் இந்த. ஸோ இந்த 2 ஸ்லோகத்தையும் சேர்ந்து ஒரு தான் சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருது. ததிக்ராவிண்ணோ அகாரிஷம் ஜிஷ்ணோ ரஷ்வஸ்ய வாஜினக சுரபினோ முகாகரத பிரண ஆயுகும் ஷீதாரிஷத்து. இந்த போஸ்டிங் வந்து மெயினாக இந்த புனர்மார்க்கத்தில் இந்த செக்ஷனுக்கு அர்த்தம் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து படினேன். அதனால் இந்த முன்னால் உள்ளது வந்து 5ஆவது செக்ஷனில் அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிடுறேன். ஆப்போ ஹிஷ்டா மயோ புவஹ தான ஊர்ஜே ததாதன மகேரணாய சக்ஷசே யோவ சிவதமோ ரசக தஸ்ய பாஜ்யதேக நக
உஷதீரவ மாதரக தஸ்மா அரங்கமாபவக யக்ஷயாய ஜின்வத ஆபோ ஜனயதாச்சனக ஓம் பூர்புவஸ்வஹா. ஸோ இது நிறைய பாட்டபேதங்கள் இருக்கிறதுனால இந்த போஸ்டிங் போட்டேன். இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, நான் ஏற்கனவே என்னோடய ராம் இக்னேட்ஸில் போய் சந்தியாவந்தனில் போய் செஷன் 5 7 பார்த்துட்டு இதை திரும்ப பார்த்தேன்னா என்ன அடிஷன் நான் இதில் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. குருப்யோ நமஹ, நமோ நமஹ.